பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. நான் நடு நிலை என்ன விஜய் தான் சொல்லணும். பாசிசம் நான் சொன்னாரு. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த கூடாதுங்கிற பாசிசமா ஏத்தணுங்கிற பாசிசமா சொல்லுங்க. எது பாசிசம்? வக்ஃபு வாரியம் என்னைக்கா வக்ஃபு லேண்டுக்கு எதிராக போயிருக்காங்க? ஒரு நாள் ஒரு முறை வக்ஃபு வாரியம் வக்ஃபு லேண்ட் இல்லன்னு போயிருக்கா? மதம் சார்ந்த பிரச்சனை வந்துரும். இங்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கு நாங்க உச்சநீதிமன்றம் போய் தமிழ்நாடு அரசு செய்யட்டுங்க. ரைட், அதுதான் பண்றாங்க. அறநிலையத்துறை ஏன் போச்சு? சார், தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல தான் அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட். அது ஒரு தனி தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல அறநிலையத்துறை இருக்கும். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல கோயில் இருக்க வேண்டியது இல்ல. கோயிலுக்கு எப்படி நீங்க பேசுறீங்க? அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல தான் கோயில் இருக்க கூடாது, இருக்க முடியாது சட்டத்தில் இருக்கு. இதுதான் இருந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா காலத்துலயும் அதுதான், எம்ஜிஆர் காலத்துலயும் அதுதான். எல்லாரும் தப்பு பண்ணா நான் ஒத்துக்கணும்னு அவசியம் சார். சோலி முடிச்சு ஏதாவது தெரிஞ்சா இல்ல, எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும். அறநிலை என்ன தெரியும் உங்களுக்கு? அறநிலையத்துறை எதிர்ப்பு போட்டுருங்க பெட்டிஷன். என்ன தெரியும் உங்களுக்கு? டிபாடு வரேன். மதுரை கமிஷனர் என்ன சொன்னாரு? நாங்க பாத்துக்கிறோம், நாங்க லீகலா நாங்க பாத்துக்கிறோம். அவர் அதான் சொன்னாரு, நாங்க லீகலா நாங்க பாத்துக்கிறோம் சார். நான் சொல்றது காது கொடுத்து கேளுங்க, கண்ணை திறந்து பாருங்க. இந்து சமய அறநிலையத்துறை எதிரா பெட்டிஷன் போட்டு இந்த இடத்துல தீபம் ஏத்த முடியாது. இது எப்படி சொல்லுங்க? நீங்க ஏன்ட்ட காசு வாங்கி, ஏன்ட்ட டாக்ஸ் வாங்கி, ஏன் கோயிலை நிர்வகிக்கிறேன்னு போய் சொல்லி 1 லட்சம் ஏக்கரை காணாம போக்கி, ஆயிரக்கணக்கான திருமணிகளை வந்து காணாம போக்கிட்டு காசை மட்டும் அடிச்சுக்கிட்டு எனக்கு எதிராவே நீங்க பேசுவீங்களா? கோவில்ல அறநிலையத்துறை விளக்கேத்தலாமா, தனிநபர் போய் விளக்கேத்த முடியும்? அறநிலையத்துறை வந்து கண்ண மூடிட்டு வராங்க. தயவு செய்து அறநிலையத்துறைக்கு விளக்கேத்துறதுல வேலை கிடையாது சார். அதிகாரிகள் தான் சார். அது இது அதிகாரிகள் உள்ள வரக்கூடாது. பொதுத்துறையில நிதி நிர்வாகம் எல்லாம் வருது. சரி, அது ஒழுங்கா நடக்குதான்னு பாக்குற வேலை. நீ எப்படி செருப்படி வாங்க போற? எனக்கு ஏன்டா வாங்கி கொடுக்க பாக்குற? உத்தவ் தாக்கரே கூட போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். நீதிபதிகளை மிரட்டு தீர்ப்பு சொன்னதுக்காக உங்க தீர்ப்பை ஏற்காம போங்க. அப்ப எது பாசிசம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த கண்ணு உழிச்சும் தெரியல, எந்த பேயில போவா, எந்த இதுல சாவ விட்டான்னு தெரியல. என்ன தமிழ்நாடு ஏன் அயோத்தியா மாறினா என்ன தப்பு இல்ல தானே? நீங்க தான் உள்ள கொண்டு வரீங்க. நயனார் நாகேந்திரன் சொல்றாருல்ல, அதுதான் நீங்க தான் உள்ள கொண்டு வரீங்க. நீங்க தான் அயோத்தி பிரச்சனை இதுவரை இன்டெலிஜென்ட் தெரிஞ்சுங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அண்ணன் சொல்றாரு, அவர் கேட்கணும். எச்ராஜா சொல்றாருல்ல, எல்லாரும் இந்த சிக்கந்தர் மலையை அப்புறப்படுத்தணும்னு சொன்னாரா இல்லையா? சிக்கந்தர் மலை கிடையாது. அது யாருமே நீங்க வந்து நவாஸ் கனி சொல்றாரு, அது திருப்பரங்குன்ற மலை எங்களுக்கு தர்காவை அப்புறப்படுத்துங்கன்னாரு சார் அவரு. அது வந்து அவர்கள் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். எனக்கு உடன்பாடு. எச்ராஜா அதை சொல்றாருன்னா அப்ப அவங்களுக்கு என்ன அரசியல்? எச்ராஜா போய் கேளுங்க. நான் என்ன நீங்க அதையும் பேசுங்க சார். நான் நீங்க இல்ல, நான் சொல்ல நான் பேசுறேன். நீங்க பேசுங்க, நான் பதிவு பண்றேன். ராம ரவிக்குமாரை RSS, இந்து முன்னணி, பாஜக யாருமே என்டார்ஸ் பண்ணல. ஒரு பிரஸ் மீட்ல சேர்ந்து கூட நின்னுருக்காங்களான்னு பாருங்க. கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே சார். அன்னைக்கு விட்டுருந்தா மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்திருக்கும். அதுதான் நான் சொல்றேன். ராமரவிக்குமார் தனியா போயிட்டு வந்துருப்பாரு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு மேலே கைய வச்சா என்னடா பண்ணுவ? கொலைகேஸ்ல உள்ள போயிருவா இல்ல. எங்க திமுக எதிர்க்கிறது தான் பிஜேபி எதிர்ப்பு. விஜய் எங்க பிஜேபி எதிர்க்கிறாரு? பிஜேபின்னு சொல்றாரா? அமித்ஷா அங்கிள், மோடி அங்கிள்னு சொல்றாரா? ஏங்க இந்த சின்ன புள்ள விளையாட்டுக்குலாம் நான் வரல சார். இது அவர் சின்ன பிள்ளையார் சொல்லி போட்டார், நான் வரலங்க. நீங்க விளையாண்டுக்கங்க. அதான் இல்லங்கறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணும்ங்கறேன். பேரை சொல்லணும் சொல்ல. திரு விஜய் பேரை சொல்லவே இல்லை. திரு ஸ்டாலின் அசெம்பிளில பேசும்போது கரூர் சம்பேடுக்கு பேரை பேசுறாரு. விஜய் அந்த கட்சி தலைவர், அந்த அனுமதி கேட்ட கட்சி அப்படின்றாரு. ஏன் தாவேக்கான்னு சொல்ல, விஜய் சொல்ல? அவங்களுக்கு பிரதிநிதியும் கிடையாது, அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவும் அவர் இல்லங்க. பார்க்கல. சம்பவம் நடக்குது இல்லங்க. தனக்கு நிகரான எதிரியை தான் பேசுவாரு சார் அவரு. அப்ப விஜய் வந்து தனக்கு நிகரான எதிரி மோடி இல்லன்னு நினைச்சாரு. தீய சக்தி திமுகன்ற வரைக்கும் உச்சரிக்கிறாரு. அதுல என்ன புதுசாக கண்டுபிடிச்சாரு? ஏடிஎம் ஆட்டை போட்டாரு. ரைட், நான் அதுக்கு வரேன். அந்த கேள்வி பிஜேபி எதற்கும் பேச மாட்டேன். தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறாரு அவரு. தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு சம்பந்தம் இல்ல இருக்குன்னு தெரியறதுனால தான், பிஜேபி பெருசா வளருதுன்னு தெரிஞ்சனால தான் கொள்கை எரிஞ்சு சொல்றாரு. ஏன் மத்த கட்சியை பேச மாட்டாரு? என்ன வைத்தறிச்சல்? பிஜேபி வந்து இருக்க மாட்டாங்களே, பிஜேபி வளர்ந்துருமோன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல ராசி இருக்கு. நான் இத்தனை வருஷம் கூட பலன் என்ன கண்டுபிடிச்சேன்னு. நீங்க எதெல்லாம் நடந்துக்கூடாது நினைக்கிறது நடக்குது. நான் வந்து வெல்கம் பண்ண. அதனால வந்து நீங்க மாதேஷ் வந்து தொடர்ந்து இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய வேண்டுகோள், தனிப்பட்ட வேண்டுகோள். மனுஷன் வந்து எங்கிருந்து வந்தான், நாம ஏன் மனுஷனானோம், நாம ஏன் இங்கே செத்து போகக்கூடாது, நாம எதுக்கு வீட்டுக்கு போறோம், நம்ம கம்மன் இங்கே படுத்துடலாமா, கூட்டமா வந்து எதிர்த்து போகணுமே, இப்படி என்னென்னமோ தோணுதுங்க. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க? RSS பத்திரிகையில் எழுதியிருக்கான்னு சொன்னீங்க. சந்தடி சாக்குல தினமலர் RSS பத்திரிகையா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்.
உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸா விட்டுட்டு வேண்டாம் நாய. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பர்சனலா நான் சொல்றேன். போற போக்கெல்லாம் ஏன்டா நீ பேசிட்டு போயிடாதீங்க. நீங்க என்ன பத்திரிக்கை சொல்லவா? சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. என்னனாலும் பேசுறீங்களா? நெவர் ட்ரை திஸ் வித் மீ. சார் அரசியல் ஏங்க நான் ஒரு செகண்ட் யோசிக்கல. சந்தடி சாக்குல சொல்றீங்க. நான் ஏதோ ஆர்எஸ் பத்திரிக்கை நினைச்சேன். நீங்க வேலை பார்த்த பத்திரிக்கை மட்டும் தான் சுதாரிச்சேன். புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சு விடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. நான் தினமலர்ல வேலை தினத்தந்தில வேலை பார்த்தேன். எந்த பத்திரிக்கையில வளர்த்திருக்கேன்? எந்த பத்திரிக்கையில வந்து ஆர்எஸ் சொல்லுங்க. பிஜேபி ஆதரவு பத்திரிக்கை தானே சார் அது? நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க, சொம்பு இல்ல குடம்ன்றீங்க. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேசுறது அவன் வந்து யோசிச்சு பாருங்க. நீங்களா நடுநிலையாளர்கள். நான் குடமுலாம் சொல்றேன். நீங்களா நடுநிலையாளர்கள். டிஎம்கே அப்படிதான் சப்போர்ட் பண்ணுதுன்னா நடுநிலை பத்திரிக்கை. பிஜேபி சொன்ன ஒரு சரி சொன்னா உங்களுக்கு வந்து சொம்பு இல்ல. அந்த பத்திரிகையில குறிப்பிட்ட செய்தியை நான் எடுத்து வச்சு சொல்றேன். தினமலரை ஆர்எஸ் பத்திரிக்கை எப்படி சொல்லுவீங்க நீங்க? இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். வெளியில மக்கள் அப்படிதானே பாக்குறாங்க. நீங்க திருப்பி நீங்க பாப்பீங்க. அப்படி சொல்லுவீங்களா நீங்க? வெளியில என்ன வைக்கிறாங்களோ அதை தானே நான் கேள்வி அவங்க சொல்லட்டும். ஆமா, மக்கள் கருத்தை தான் நான் கேள்வியா வைக்கிறேன். நீங்க யாருக்கு ரெப்ரசன்ட்? ஆமா, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? நான் மக்களின் கேள்விகளை வைக்கக்கூடிய ஒரு நெறியாளுகை சார். நெறியாளர் சார். உங்க நெறி ஆளுகை உங்களுக்கு கொடுத்தாங்களான்ற? நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம்டா. மாமா பேல என்ன சீமான் மேல மாதேஷ் வந்து ஆர்எஸ் உடைய கைக்கூலி. யார்? நானா? ஆமா. சரி, மக்களுக்கு ஆர்எஸ்எஸ் காரனே சொல்லிட்டான் பாருங்க. ஆர்எஸ் காரனே சொல்லிட்டான்ல. என்ன சொல்றீங்க? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. 16 வருஷம் அங்க உழைச்சிருக்கேன் நானு. சொல்லுவீங்களா நீங்க ஆர்எஸ் பத்திரிக்கைன்னு? நானும் படிக்கிற பத்திரிக்கை தான் சார் அது. ஓ, என்ன பார்வை இருக்கு? மாதேஷ் படிக்கிற தினமலர் நான் விளம்பரம் போட சொல்றேன். 2 வரை பாருங்கள். ஆமா. ட்விஸ்ட் இருக்குன்னு போட்டுருந்தேன். என்ன ட்விஸ்ட் இருக்கும்? ஒண்ணுமே இல்லங்கறதான ட்விஸ்ட். ஏதோ இருக்குன்னு எதிர்பார்த்துருவீங்க சார். உள்ள ஒண்ணு இருக்காது. பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்ற போறேன். எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்து. நான் நடுநிலை. என்ன சொல்லுங்க? விஜய் தான் சொல்லணும். பாசிசம் நான் சொன்னாரு. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த கூடாதுங்கிற பாசிசமா ஏத்தங்கிற பாசிசமா சொல்லுங்க. எது பாசிசம்? வக்ஃபு வாரி என்னைக்கா வக்ஃபு லேண்டுக்கு எதிராக போயிருக்காங்க? ஒரு நாள் ஒரு முறை வக்ஃபு வாரியம் வக்ஃபு லேண்ட் இல்லன்னு போயிருக்கா? மதம் சார்ந்த பிரச்சனை வந்துரும். இங்கு பிரச்சனை இருக்கு. அதுக்கு நாங்க உச்சநீதிமன்றம் போயிருக்கோம். தமிழ்நாடு அரசு செய்யட்டுங்க. ரைட், அதுதான் பண்றாங்க. அறநிலைத்துறை ஏன் போச்சு? சார், தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல தான் அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட். அது ஒரு தனி தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுல அறநிலைத்துறை இருக்கும். அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல கோயில் இருக்க வேண்டியது இல்ல. கோயிலுக்கு எப்படி நீங்க பேசுறீங்க? அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல தான் கோயில் இருக்க கூடாது, இருக்க முடியாது சட்டம் சொல்லி இதுதான் இருந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா காலத்துலயும் அதுதான், எம்ஜிஆர் காலத்துலயும் அதுதான். எல்லாரும் தப்பு பண்ணா நான் ஒத்துக்கணும்னு அவசியம் சார். சோலி முடிச்சு